12 ராகு கேதுவோ கடகமோ மீனமோ விருச்சகமோ இந்த அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளியில இருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் அண்ணா, விச் பிளானட் அண்ட் விச் ஹவுஸ் மஸ்ட் சப்போர்ட் ஃபார் ஃபுல் டைம் ஸ்டே இன் ஃபாரின் கண்ட்ரி? ரொம்ப சிம்பிளான சாதாரண விஷயங்க. இந்த நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன, இப்பதான் எல்லாரும் வெளிநாட்டுல மைக்ரேட் ஆகுறது. நேத்து கூட ஒரு விஷயம் பார்த்தேன். 5,000-6,000 மலேசியர்கள் சிங்கப்பூர்ல வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு சமீப காலத்துல. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல 8-12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருந்து, ஏன் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரதேச வாசம்னு சொல்லக்கூடிய வெளிநாட குறிக்கிறது. குறிப்பா 12ஆம் பாவகம். அதற்கு அடுத்த நிலையாக சர வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள். சர வீடு என்ன? மேஷ வீடு, கடக வீடு, துலாம் வீடு, மகர வீடு. இந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள். இதுல கடகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 8-12 சுப அமைப்பு இல்லைன்னா கூட கடகத்துல இருக்கக்கூடிய வீடுகள் கிரகங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் வைக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக ராகு கேதுக்கள். இதற்கு அடுத்த நிலையாக மீன வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள், இல்லைனாக்கா விருச்சக வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வரும். இது அத்தனையும் லக்னத்துக்கு, ராசிக்குன்னு எடுக்காதீங்க. அப்ப லக்னத்துக்கு 8-12ஆம் அமைப்புகளோடு சுபத்தன்மையில வந்து, ஒருவேளை 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்காருங்க, 12ஆம் இடத்துல பௌர்ணமி இவர் சுக்கிரன் இருக்கிறாருங்க, குரு இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒருவர் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருப்பாரு. இல்லைங்க, நான் வந்து இந்த 8-12 சுப அமைப்புல இருக்கு, நான் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கேங்க அப்படின்னு சொல்லும் போது 8-12 உங்களுக்கு கெட்டு போயிருக்கும். லேசா ஒரு செவ்வாய் பார்த்துட்டாரு, லேசா ஒரு ராகு இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல வெளியில போக முடியாம வெளி மாநிலத்துல இருந்துகிட்டு இருப்பீங்க பாருங்க. அப்போ முழுமையாக எந்த வகையிலும் 8-12 சும்மா ராகு கேது கூட இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அப்பொழுதுதான் நிரந்தரமாக வெளியில போவீங்க. ஆனா இயல்பாக இருக்கக்கூடிய இடத்துல ராகு கேதுகள் இருக்கும் பொழுது அவங்க வேறு கலாச்சாரம், வேற மொழி, வேறு மதம்ன்ற அமைப்புகள்ல உங்களை வெளியில கொண்டுட்டு போற வேலையை செய்வாங்க. அப்ப இது அத்தனைக்குமே எல்லா வகையிலுமே 8-12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில செயல்பட்டு, கூடவே சர வீடுகள்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள், அதுக்கு அடுத்த நிலையாக ராகு கேதுக்கள், அதுக்கு அடுத்த நிலையாக நீர் வீட்டுல இருக்கக்கூடிய, அந்த நீர் வீடெல்லாம் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். நீர் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை நிரந்தரமாக வெளிநாட்டுல செட்டில் ஆக வைக்கும். இது எப்படிங்க நம்ம பாக்குறது? ஏற்கனவே யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தரோ 2 பேரோ வெளியில இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவங்க வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தன்மைகள்ல 8-12 ராகு கேதுவோ கடகமோ மீனமோ விருச்சகமோ இந்த அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளியில இருப்பாங்க. ஒருவேளை இல்லைங்க இந்த அமைப்புகள்லாம் இல்லைங்க, வெளிநாட்டுல நான் போய் இருக்கிறேங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களோட இடம் இல்லை, உங்களோட மண் இல்லை, அப்ப திரும்ப வந்துடணும்ன்ற மாதிரியான சில இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது கூட கோச்சார சனி பகவான் அமைப்புகள்ல ஜென்ம சனி அஷ்டம சனி வரும்போது தான் தவறுதலான முடிவு எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த தன்மைகள் இருக்கும். இதை கவனமா பாருங்க. உங்களுக்கே சில அமைப்புகள் கொஞ்சம் கிளியரா புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.